தன்னிலை உணர்ந்து அவங்க வந்து செயல்படுறாங்களா கூட்டணி தொடர்பாக, இல்லை வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு பலம் இருக்கா? ரெண்டு பஸ்லையும் துண்டு போட்டு வச்சுட்டு எது பெருசாக இருக்குதோ இந்த ஆட்டு பேரம் மாட்டு பேரம் மாதிரி கதை ஓடிட்டு இருக்குது. மக்கள் வந்து விஜயகாந்தை ஞாபகம் வச்சுருக்காங்க, அவர் செஞ்ச நல்ல காரியங்களை ஞாபகம் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களெல்லாம் மறந்துட்டாங்க, சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறாங்க. இப்போ கடலூர் கூட்டின கூட்டம் வந்து விஜயகாந்தாக வந்த கூட்டங்கள் சொல்கிறீங்க, வேறு யாருக்கு? ரெண்டு பேர் தான் அண்ணன் தம்பியாக மாறிட்டாங்க. அப்போ முதல்ல அதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பியாக இருந்தாங்க, இடையில கொஞ்சம் துரோகி எதிரியாக மாறுறாங்க, இல்லை மறுபடியும் அண்ணன் தம்பியாக மாறியிருக்காங்க, இல்லை மீண்டும் வந்து துரோகியாக மாறுவாங்க. அரசியல்வாதியோட நீங்கள் நல்லா பேசுறீங்க சார். கேண்டிடேட் கிடையாது சார் உங்கள்கிட்ட. என்ன விஜய் பிரபாகர், பார்த்தசாரதி, சுதீஷ் தவிர ஒரு ரெண்டு கேண்டிடேட் சொல்லுங்களேன். பிரேமலதா விட்டுட்டீங்க. இல்லை சார், அவங்க கேண்டிடேட்டு வந்து இல்லை தேர்வு பண்ணாமலேயே வந்து ஒவ்வொரு கட்சிகிட்டையும் வந்து கூட்டணி தொடர்பாக பேச்சில் 20 தொகுதியில் கேட்குறாங்க. 3 பேர்ட்ட அட்வான்ஸ் வாங்கி கடைசியில் பஞ்சாயத்து ஆளுங்கட்சியில் பண்ணி தனலட்சுமி சீனிவாசன் வாங்கியிருக்காங்க. நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசுனா அவங்க மேலே வந்து சிவில் வழக்கு. தாராளமா நான் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அக்ரிமெண்ட்டோட நாங்கள் காட்டுறோம். கிட்ட முடிச்ச மாதிரி பேசுறீங்க சார். பூனை கண்ணை முடிச்சா உலகம் இரண்டாது. யார் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணா? மாப்பிள்ளை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணார்ல, இல்லைன்னு சொல்லுங்களேன். என் கட்சி என்னால் ஜெயிச்சது, நான் மட்டும்தான் இங்கே அடையாளம் அப்படிங்கிறதுல விஜய் இப்போ தெளிவாயிட்டார். யாருக்கும் இனிமேல் ஆஃபர் கொடுக்க மாட்டேன். அது முதல் மாநாட்டில் கொடுத்ததோடு சரி. தொங்கு சட்டமன்றம் வரும்போது ஆதரவு வெளியிலிருந்து கொடுக்கணும், இது ஒரு கண்டிஷன். 2வது, ஆளுகின்ற தமிழக அரசிலிருந்து ஒரு பெரிய கட்சியை வெளில கொண்டு வரணும். 2 அசைன்மெண்ட் தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது டெல்லியில். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பாபு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். அரசியல் களத்தில் பல்வேறு விதமான திருப்பங்களும் அதிரடி நிகழ்வுகளும் ஏற்படுவது வழக்கம்தான். அது தேர்தல் நேரத்தில் சொல்லவே வேணாம். நல்லது கெட்டது எது இருந்தாலும் ஒரே அணியில் வந்து இருக்கிற கட்சிகள், அது திமுக அணியாக இருக்கட்டும் அதிமுக அணியாக இருக்கட்டும், ஒரு தேர்தலில் இடம்பெற்ற கட்சிகள் இன்னொரு தேர்தலில் மறுக்கூட்டணியில் இடம்பெறுறது வழக்கம். ஆனால் ஒரே நேரத்தில் 2 முகாம்லையும் பேசுகிற கட்சிகளும் இருக்குது. கடந்த முறை பார்த்திங்கன்னா தேமுதிகவுக்கு அது பெரிய ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டு துறைமுருகன் மூலயமா அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு பாடமே நிகழ்த்தப்பட்டது. கூட்டணி தொடர்பான பேச்சுகள் எப்படி இருக்கணும், அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னு. தேமுதிகவுடைய இந்த அணுகுமுறை 2 கட்சிகளும் ஒரு முடிவு எடுத்தது போல், அதாவது பார்த்திங்கன்னா இரட்டை இலக்கத்திலேருந்து ஒற்றை இலக்கு எண்ணிக்கையிலான இடங்கள் மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டதாக ஒரு தகவல். உங்களுடைய பார்வை? இந்த அரசியல் பேரம் அப்படிங்கிறது எப்போவுமே ஆரம்பிச்சிடுறாங்க. இது யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா பெரிய கட்சிகள் கிடையாது. எஸ்டாப்ளிஷ்டு கட்சிகளோ, வாக்கு வங்கி கரெக்டாக அதிகமாக இருக்கக்கூடிய கட்சிகளோ, மக்களுடைய போராட்டங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகளோ அது எடுக்கிறது இல்லை. இந்த சீசனுக்கு வருவாங்கல்ல, வேடந்தாங்கல் பறவைகள் மாதிரி, அந்த மாதிரியான கட்சிகள் வந்து குறிப்பாக 2 கட்சிகளை நம்ம தேர்தலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சி தேமுதிக, அவங்க வந்து யாரால இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா அந்த போன்ற கட்சிகள் வந்து இந்த தேர்தலத்தில் மாரி செயல்படுறது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இது வந்து முதல்ல மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. இருந்திருந்தால் தனியாக உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும், ஒரு ஓட்டு வங்கி இருக்கணும். மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு சில நம்பிக்கைகளை வச்சு தானே வந்து 2 கட்சிகளும் அவரை எதிர்பார்க்குறாங்க. மக்களை வந்து வெறும் அடையங்கமாக நினச்சிக்கிட்டு இவங்க வந்து பேரம் பேசுகிறாங்க. இது பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே ரொம்ப நாள் இருந்துச்சு. இந்த எலெக்ஷனில் இதில் இருப்பாங்க, அப்புறம் இன்னொரு எலெக்ஷன் எதுக்கு நீங்கள் போனீங்கன்னு கேட்டால் கொள்கையே கிடையாது. அப்படி ஒரு நிலைப்பாடு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் நம்ம பார்த்தோம். அவர்களே ஒரு கூட்டணியில் போய் இணைஞ்சிட்டாங்களே. இல்லை, இப்போது அது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியே 2 கூட்டணியாக இருக்கிறாங்க. இதுலேயும் இருக்காங்க, அதுலேயும் இருக்காங்க. 2 பஸ்லேயும் துண்டு போட்டு வச்சுட்டு எது பெருசாக இருக்குதோ இந்த ஆட்டு பேரம் மாட்டு பேரம் மாதிரி கதை ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ முதல்ல எது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற பிரச்சனையே நிறைய போயிட்டுருக்குது. இப்போ தேமுதிகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது இருந்த மாஸ், இருந்த ஓட்டு வங்கி, இருந்த மக்களிடம் இருந்த நம்பிக்கை எதுவுமே கிடையாது, பூஜ்ஜியம். என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம். விஜய் பிரபாகரை வந்து கடைசி நேரம் வரைக்கும் டஃப் கொடுத்தாரு சார். எங்க
விருதுநகர்ல ஆமா, நம்ம அதையும் இல்ல அதான் சொல்றேன். நம்ம அதையும் பார்க்கணும்ல. விஜய் பிரபாகரன் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்தாரு? வெறும் தேமுதிகவை மட்டும் நம்பியா? அதிமுக கூட்டணி அப்ப கூட்டணி பலத்துல தானே நீங்க நிக்கிறீங்க. உங்க பலத்துல கூட்டணி நிக்கிறா? உங்களுடைய பலம்னு சொன்னா இப்போ ஒரு கட்சியோடைய செல்வாக்குங்கிறது சில தொகுதிகளில் வந்து அவங்களுடைய செல்வாக்கு இருக்கும், வாக்கு வங்கி இருக்கும். அந்த மாதிரியான வாக்கு வங்கி தேமுதிகக்கு கிடையாது. கேப்டனுங்கிற ஒரு மிகப்பெரிய அடையாளம் இருந்த வரைக்கும் அது கரெக்டாக இருந்துச்சு. அது ஜெயலலிதா அப்படிங்கிற கூடிய ஒரு பெரிய ஆளுமைக்கையோட சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவரானார். அப்புறம் சில குளறுபாடுகள் வந்துச்சு, அவர் உடல்நிலை சரியாமல் போச்சு. அதன் பிறகு எந்த இடத்துல அவங்க ஜெயிச்சிருக்காங்க? ஒரு இடத்துல கூட இல்லை. அவரே இருக்கும்போதே மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வந்தாங்க, அதுலையா ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? அப்போது அந்த முகம் என்பது மக்களிடத்திலே செல்வாக்கை இழந்து விட்டது. இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் ஏடிஎம்கே கூட தானே இருந்தாங்க. இப்போ நீங்கள் வேற கட்சிக்கு 2 பக்கம் வந்து ஊத விடுறீங்கன்னா உங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க? நம்பிக்கை வேணும்ல சார். நீங்கள் சொல்கிற மாதிரி சில கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆளுகின்ற கட்சியை பற்றி சொல்கிறீங்க. நீங்கள் காங்கிரஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, விடுதலை சிறுத்தை அதுவே ஊசலாடிக்கிட்டு இருக்கு, ஊடகங்கள் வாயிலாக நமக்கு தெரியுது. இல்லை கூட்டணியில் இருந்துக்கிட்டு தானே வந்து பேசுகிறாங்க, வெளியில் வந்து பேசலையே சார். வெளியில் வர்றதுக்கு தான் பேசுகிறாங்க, வெளியில் வர்றதுக்கு தான் பேசுகிறாங்க. இல்லைன்னா அவங்க தலைவர்கள் எப்படி பேசுவாங்க? தலைமையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கவங்க பேச முடியாது. ஆனால் அதில் கூட ஒரு நியாயம் இருக்குது. எங்களுக்குரிய அங்கீகாரம் வேணும். அப்போ எங்களுக்கு வந்து இவ்வளோ சீட்டு கொடுங்க, எங்கள் தம்பிக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போன்னு அவங்க ஓப்பனாக இருக்கும்போது நம்ம மறைமுகமாக என்ன சார் பேச போகிறோம்? அதாவது தன்னிலையை உணர்ந்து அவங்க வந்து செயல்படுறாங்களா கூட்டணி தொடர்பாக, இல்லை வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு பலம் இருக்கா? அது இப்போ விட்டா எப்பவும் கிடையாது. இதான சான்ஸு. இந்த சான்ஸை பயன்படுத்தி எப்படியாவது, ஏன்னா தேர்தலில் சட்டமன்றத்தில் ஜெயிக்க போகிறோமான்னு தெரியாது, ஆனால் ராஜ்யசபா கன்ஃபார்ம் பண்ணிட்டா அது ஒரு சீட்டாவது மிஞ்சும்ல. கமலஹாசன் போனார்ல, அந்த கதை தான். இப்போ விஜயகாந்த் வந்து அவர் மீது மாறுபட்டு கருத்துக்கள் நிறைய பேருக்கு உண்டு, ஆதரவு கருத்துக்கள் உண்டு. பொதுவாக கருத்து என்னென்னா விஜயகாந்த் என்ன அவர் வந்து இன்னைக்கு இருந்தால் இது போன்ற கூட்டணி பேச்சுவார்த்தையை வந்திருக்காது. அது அந்த ஆளுமை வேற இல்லை சார். இவங்க உண்மையிலே அவருடைய ஆன்மா வந்து இன்னமும் நம்மளை வந்து கவனிச்சிட்டு இருக்குங்கிறத உணர்ந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஈடுபடுவாங்க. அது வந்து மீடியாவில் பேசும்போது ஆன்மாவெல்லாம் பேசுகிறாங்க, பேரம் பேசும்போது மறந்துடுறாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஏதாவது மாநாடு போட்டாங்களா? இப்போ போட்டாங்களா கடலூரில் மாநாடு? இப்போ விடுங்க, இதுக்கு முன்னாடி இந்த 5 வருஷத்தில் தேர்தலில் தான் போட மக்கள் எதுக்காவது போராட்டத்துக்கு வந்தாங்களா? அவ்வப்பொழுது வந்து கோரிக்கைகள் வைப்பாங்க, அது அறிக்கைகள் வரும். எல்லா கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும், கோட்பாடு. மக்களுக்கு ஒரு போராட்டம், இந்த ஒரு பிரச்சனை இருந்தால் மக்களுக்காக இறங்கி போராடுவாங்க. அப்போ மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னா நீங்கள் செஞ்ச போராட்டங்கள் மக்களுக்கான போராட்டங்கள். இது சொந்த குடும்பத்துக்காகவும் தம்பிக்காகவும் பிள்ளைக்காகவும் பண்ணுறது போராட்டம் இல்லை, அது தனிப்பட்ட விஷயம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏடிஎம்கேல ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலன்னொன்னே உடனே என்ன பண்ணாங்க? நாங்களும் ஜனவரியை சொல்கிறோன்னாங்க, மாநாட்டில் சொல்கிறோன்னாங்க. இப்போ என்னாச்சு? இது வரைக்கும் ஏன் சொல்லலை? இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்க, நாங்கள் இவங்களோட போகிறோம், இல்லை தனியாக நிற்கிறோம், இல்லைன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? சமீபத்தில் பார்த்தீங்கன்னா குடியரசு தின தேடி விருந்து ஆளுநர் கொடுத்தாரு. அந்த விருந்தில் சுதீஷும் கலந்துக்கிட்டார். அவர்கிட்ட வந்து நயனா நாகேந்திரன் பேசினார். அப்போ சுதீஷ் வந்து எல்லாத்தையுமே வெளிப்படையாக மனம் திறந்து அவரிடம் பேசினதா ஒரு தகவல். என்ன மனம் திறந்து பேசினாரு? எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டாரா? இல்லை சார், கட்சி என்ன சார் மனம் திறந்து பேசுறது? கட்சி நலன் கருதி. அவங்களுக்கு கட்சி நலன்லாம் இல்லை, தொண்டர்கள் நலன் இல்லை, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இல்லை. பையனுக்கும் தம்பிக்கும் சீட்டு கன்ஃபார்மாக வாங்கிடணும். எலெக்ஷனில் நின்னா நடக்காது. மக்கள் வந்து விஜயகாந்தை ஞாபகம் வச்சுருக்காங்க, அவர் செஞ்ச நல்ல காரியங்களை ஞாபகம் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களெல்லாம் மறந்துட்டாங்க, சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறாங்க. இப்போ கடலூர் கூட்டின கூட்டம் வந்து விஜயகாந்தாக வந்த கூட்டங்கள் சொல்கிறீங்களா? வேறு யாருக்கு? விஜயகாந்த் படத்தை எடுத்துட்டு இவங்க 2 பேர் படத்தை போடுங்களேன், யாராவது வராங்களா பார்ப்போம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? வேற என்னங்க அவங்களுடைய அடையாளம் என்ன? விஜயகாந்த். அப்புறம் விஜயகாந்த் இங்கே இல்லைன்னா, அப்படிங்கிற ஒரு மனிதர் அங்கே இல்லைன்னு சொன்னால், அவருடைய ஃபோட்டோ இல்லைன்னா தேமுதிகவின் அடையாளம் என்ன? இன்றைக்கி விஜயகாந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தருணத்துலேயும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க தானே வந்து பேசுகிறாங்க. சார் நம்மளே பேசுகிறோமே, அவர் நல்ல மனிதர்,
நல்ல தலைவர், மக்களுக்காக அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல நல்ல விஷயங்களை பண்ணவர். தினந்தோறும் எம்ஜிஆருக்கு அப்புறம் அதிகமாக அன்னதானம் பண்ணவர். நம்ம யாரும் அவரை குறை சொல்லலையே. ஆனால் அவர் வழி நகுத்து கொடுத்த பாதையை தவறாக யூஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த கட்சி வந்து தேஞ்சு போய் தேடக்கூடிய நிலைமையில இருக்கு. ஒரு 1/2% இருக்குமா சார் உங்க வாக்கு? இந்த தேமுதிக வந்து தேய்ந்து போன முன்னேற்ற கழகம் ஆமா சொல்றீங்களா? ஆமா ஆமா சார். கேண்டிடேட் கிடையாது சார் அவங்கள்ட்ட. என்ன இப்படி விஜய் சொல்றீங்க? பிரபாகர், ஆ. பார்த்தசாரதி, சுதீஷ் தவிர ஒரு 2 கேண்டிடேட் சொல்லுங்களேன். நீங்க ஊடகவியலாளர், ரொம்ப அனுபவம் பெற்றவர், நீங்க சொல்லுங்க. பிரேமலதா விட்டுட்டீங்க. அது கன்சிடரேஷனே இல்லை. இல்லை சார், அவங்க கேண்டிடேட்டு வந்து இல்லை தேர்வு பண்ணாமலேயே வந்து ஒவ்வொரு கட்சிகிட்டையும் வந்து கூட்டணி தொடர்பாக பேச்சில் 20 தொகுதின்னு கேட்குறாங்க. கேட்கட்டும் சார், நான் தான் கேட்குறேன். ம். 20 தொகுதியிலையும் விஜயகாந்த் 29 தொகுதியில் ஜெயிச்சார், 40 தொகுதியில் நின்று. 41 தொகுதி. அப்போ நமக்கு எல்லாரையும் பேர் தெரியும். அருண் பாண்டியன், பாலு அருள்செல்வன், அழகாபுரம் மாகா மோகன், பாண்டியராஜன், பார்த்திபன், பார்த்திபன், இப்படி பேர் சொல்லாமா? அழகாபுரம் மோகன்ராஜ். இன்னைக்கு அதே கட்சி தானே. அவர் இல்லை, இவங்க தலைமையேற்ற அந்நியார் நடத்துகிறாங்க இல்லையா? அப்போ அந்த கேண்டிடேட் இருக்கணுமா வேண்டாமா? 5 பேர் வெளில போனாங்க. அப்போது கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னால் பழைய ஆளுங்க இருக்கணும் இல்லையா? பழைய ஆளுங்களுக்கு தானே அந்த கட்சியோடைய உண்மையான வரலாறு தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கட்சியை கொண்டு வந்தாங்க. ஒரு 2 பெரும் தலைவர்கள் இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்ட கட்சி சார் இது. நேற்று இவர் விஜய் ஆரம்பித்த மாதிரி இல்லை. யாருமே இல்லாத ரோட்டில் டீ ஆற்றலை. ஆளுமைன்னு சொன்னால் ஜெயலலிதா அம்மா இருக்கட்டும், கலைஞராகட்டும், 2 பேரையும் எகத்தி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு பொறுப்புணர்வு சுதீஷுக்கும் சரி தான், பிரேமலதாவுக்கும் சரி தான். சார் விஜய் இருக்குதா? அதாவது இல்லை, 100% இந்த கட்சி எப்படின்னா ஆரம்பிக்கப்பட்டது? அன்னைக்கு அந்த மாநாட்டில் விஜய் பிரபாகரன் பேசுகிறாரு, பொட்டி வாங்கிட்டோம்னு பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு. அவ்வளோ வேகமாக பேசுகிறவர், அது அந்த விமர்சனத்தை கூட அவங்களால ஏற்றுக்க முடியல. அப்போ நீங்கள் வந்து 2 பக்கமும் பேரம் பேசுகிறீங்கன்னா அது என்ன அர்த்தம்? எந்த பக்கம் பேரம் படிக்குதோ, சீட்டுங்கிறது வெளிப்பார்வைக்கு சொல்கிறது, செலவுக்குன்னு சொல்லிட்டு பணம் கேட்பாங்க இல்லையா? அந்த பேரம் படிக்கணும்ல. கட்சி நடந்த பணம் கிடையாது சார் அவங்கள்ட்ட. காலேஜை விற்றுட்டாங்க, காலேஜையே 3 பேருக்கு விற்றுருக்காங்க, அது வேற பிரச்சனை. கடைசியாக தனலட்சுமி சீனிவாசன் வாங்கியிருக்காரு. அது எப்படி சார்? ஒரு காலேஜ் வந்து அட்வான்ஸ் அப்படி தான் சார் வாங்கினாங்க. இதெல்லாம் உண்மை. ஒரு காலேஜ் ஒரு காலேஜுக்கு 3 பேர்ட்ட அட்வான்ஸ் வாங்கி கடைசியில் பஞ்சாயத்து ஆளுங்கட்சியில் பண்ணி தனலட்சுமி சீனிவாசன் வாங்கியிருக்காங்க. நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசுனா அவங்க மேலே வந்து சிவில் வழக்கு. தாராளமா நான் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்ரிமெண்டோட நாங்கள் காட்டுறோம். என்ன கிட்ட இருந்து முடிச்ச மாதிரி பேசுறீங்க சார். பூனை கண்ணை முடிட்டா உலகம் இரண்டாது. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மீடியாவில் வந்துச்சு. யார் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணால்? மாப்பிள்ளை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணார்ல, இல்லைன்னு சொல்லுங்களேன். ஒரே இடத்த 3 பேருக்குமா? ஆமாம், 2 பேர்கிட்ட 10 கோடி ரூபா அட்வான்ஸு, இவங்களுக்கு 150 கோடி ரூபா. அப்புறம் கடைசியில் வந்து இவருக்கு அந்த அவங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணது இவங்க தான். இப்போ அவங்க கையில் இருக்குது. ஏன் இது போச்சு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம்? சரி, அது அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரம் இல்லை, இதெல்லாம் அவங்க அரசியல் தேவை. அப்போ அதை வந்து எப்படி நீங்கள் பொருத்தி பண்ணுவீங்க? சீசன் இருக்கும்போது தானே. இதை விட்டா அப்புறம் என்ன? இதுக்கு தான் 29 தானே போனீங்க. அது பாராளுமன்றம், இவ்வளோ பேரம் பேச முடியாது. சட்டமன்றத்தில் அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சட்டமன்றம் அதிகம், ஏன்னா அவங்க ஸ்டேட்டு. அதனால தான் ராஜ்யசபா 1, அதான் அவங்களுடைய முதல் கண்டிஷன். 2வது, எத்தனை தொகுதி வாங்க முடியுமோ அத்தனை தொகுதி வாங்குறது. ஜெயிக்கிறத பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, ஜெயிக்கணுங்கிற எண்ணமே இல்லை. தொகுதியில் வேலை பார்க்கணுமா நம்ம? என்ன அமைதிப்படையில் வந்து மணிவண்ணன் சத்யாஜி கேட்பாரு, ஏமா சார் ஜெயிச்சிருவியா அப்படின்னு. ஏன் காசு தானே, அது ஜெயிச்சாலும் ஒன்று தாங்க, தோதலும் ஏன் காசு ஏன் காசு தானே, அதுதான் அந்த கணக்கு. அதுதான் அதை போல சொல்கிறீங்க. ஆமாம் சார். நான் என்ன கேட்குறேன், எங்கள் கட்சிக்கு என்னென்ன தொகுதியில் செல்வாக்கு இருக்குது, வாக்கு வங்கி இருக்குது, இங்கெல்லாம் தான் நாங்கள் நிற்போம். நீங்கள் கூட்டணி இல்லைன்னாலும் நாங்கள் தனித்து நிற்போம்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? தமிழ்நாட்டில் எல்லா கட்சிக்குமே அந்த துணிச்சல் இருக்கான்னு அந்த கேள்வி இருக்குல்ல சார். இப்போ பேரம் வந்து இவங்க தான் மேஜர், மற்றவங்க கிடையாது. இப்போ 2 கட்சி தான் பேரத்தில் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ 2 கட்சிகளையுமே இவங்களுடைய நடவடிக்கை, அதே போல் செயல்பாடு, இவங்க அணுகிற முறை எல்லாத்தையும் பார்த்துட்டு இரட்டை இலக்கத்துலேருந்து உங்களுக்கு ஒற்றை இலக்கம் தான், அதாவது பார்த்தீங்கன்னா 4 தொகுதி அதிகபட்சம் அப்படிங்கிற முடிவுக்கு 2 கட்சிகளுமே, அதிமுக திமுக 2மே வந்து விட்டதாக ஒரு தகவலை வந்து இப்போ நான் சொன்னது உறுதியாயிடுச்சா? 4 கேண்டிடேட்டுக்கு 4 தொகுதி. புரியுதா உங்களுக்கு? நமக்கு தெரிஞ்ச 4 பேர் அவங்க தான். வேற யார்? இந்த ஒரு காலத்தில் STS 4 அணி சொல்லுவாங்கல்ல. இல்லை, அந்த 4 தொகுதியை அவங்க ஏற்றுப்பாங்களா? வேற வழி, வேற வழி.
இப்போ 20லேருந்து இப்போ 4க்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஒத்துக்கலாமா? சார் உங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது சார். நீங்கள் நினச்சிக்கிறீங்க அவங்களுக்கு இது தெரியாதுன்னு. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருக்கு தெரியும்ல. அவங்க உங்களுக்கு முன்னாடி இருந்த அரசியல் களம் கண்டவங்க தானே. அவங்களுக்கு என்ன உங்கள் கெப்பாசிட்டி? இன்றைக்கி ஒரு கவுன்சிலரை கூப்பிட்டு கேட்டால் இங்கே தேமுதிக ஓட்டு எத்தனை இருக்குன்னு அவன் சொல்லுவானா மாட்டானா? உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தமாக ஒரு 20,000 பேர் இருப்பாங்களா? சார் மாநாடு என்ன கூட்டம்? மாநாடெல்லாம் சொல்லாதீங்க சார். காசு கொடுத்து எவ்வளோ வேணால் கூட்டுவோம். அது தனி கான்ட்ராக்ட். அது தனி கான்ட்ராக்ட். நீங்கள் அதே மூஞ்சிகளை அடுத்த கூட்டத்துலையும் பார்க்கலாம். பார்க்குறீங்களா? ப்ரூவ் எத்தனை காட்டுறேன் நான். அது வந்து இனிமே இந்த 2 கட்சிட்டையும் செல்லுபடி ஆகாது. 2 பேருமே அவங்களுக்கு தேவையான கூட்டணி சேர்ந்துருச்சு சார். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ். வந்தா கணக்கு, வரலன்னா போ. இல்லை, அந்த முடிவுக்கு 2 கட்சி வந்துட்டு சொல்கிறாங்க. வந்துட்டாங்க. எப்படின்னா திமுக வந்தாலும் பரவாயில்ல, வரவில்லை என்றாலும் பரவாயில்ல. இப்போ முன்னாடி திமுக ஆட்டம் இல்லைன்னா அதிமுக போகலான்னு இருந்துச்சு. இப்போ இது 2ஐயும் ஒட்டி ஆட்ட போவீங்க. 2 பேருமே இந்தா 4 சீட்டு. ஏன் இப்போ 3வது அணியாக விஜய் இருக்காரு. விஜய்கிட்ட போக மாட்டாங்க. இல்லை சார், போக மாட்டாங்க. இல்லை அரசியல் எதுவும் நடக்கும்ல. இல்லை, ஏன் போக மாட்டாங்க? பணம் தர மாட்டார். இவங்க தான் செலவு பண்ணாங்க. நான் முதல்லயே அதுக்கு தான் காலேஜ் விஷயத்தை சொன்னேன். தொகுதியில் செலவு பண்ண பணம் கிடையாது. இல்லை, ஒருவேளை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்முடைய வளர்ச்சியில் விஜயகாந்த் அவர்களுடைய பங்கு இருக்குது, சரி நம்ம ஒரு 2 கடை செய்வோம் அப்படின்னு ஒரு வேளை. அவர் எத்தனை சீட்டு கொடுப்பாரு சார்? அது பிறகு முதல்ல கொடுங்க வாங்க. இந்த 4 இல்லை, இவங்க 4 கொடுத்தாங்க வேணான்ட்டேன். அவருக்கு அது தெரியும்ல, 4 தான் அவங்க கொடுத்தாங்கன்னு அவருக்கு தெரியும்ல. ஏங்க அங்கே விட்டிங்க வந்தீங்க? வர்றதுன்னா முன்னாடியே வந்திருக்கணும். அந்த ஆப்ஷன் அவரு வைப்பார்ல. ஏன்னா இன்னைக்கு விஜய்ங்கிற மூஞ்சியை வச்சுக்கிட்டு தான் அவங்க எலெக்ஷனுக்கு போகிறாங்க. வேறு யாரும் கிடையாது. இங்கே விஜயகாந்த்னு ஒருத்தரை கொண்டு வந்தால் குழப்பம் வரும். இவங்க சொல்லுவாங்க என்னால் தான் விஜய் ஜெயிச்சாருன்னு, நாளைக்கு அந்நியார் சொல்லுவாங்க. அது அந்த கணக்கெல்லாம் அவர் போடுறாரு. இப்போ அவர் யாரையுமே கூட்டணிக்குவான்னு கூப்பிடலையே. முன்னாடி கூப்பிட்டார்ல முதல் மாநாட்டில். இப்போ யாரையா கூப்பிட்டுருக்காரா? கூப்பிடுறது ஏன்? அவர் தெளிவாயிட்டாரு. ஏன்னா இவங்க 2 பேரும் செட்டில் ஆகிட்டாங்க. மிச்சம் இருக்கவன் தானாக வந்தான்னா ஒரு சீட்டு தரேன் அப்படின்னு டிமாண்ட் அவர் பண்ணலாம். நீங்கள் போய் பேசினா அது கணக்கு வேறு மாதிரி போயிடும். நீங்கள் என் இடத்துக்கு வந்தீங்கன்னா எனக்கு பலம், நான் உங்கள் இடத்துக்கு வந்தால் உங்களுக்கு பலம். அதனால் இப்போ விஜய் வந்து எதை பற்றியும் பேசுறது இல்லை. ரைட், நான் இருக்கேன், வர்றவங்க வாங்க, வந்தீங்கன்னா ஆதரவு தரீங்களா? ரைட். சீட்டு கேட்குறீங்களா? ஒரு சீட்டு 2 சீட்டு. ஏன்னா அதுக்கு மேலே அவங்களும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. யாரோடைய அடையாளமோ யாரோடைய அந்த ஒரு மேலே வந்து விழுந்துடக்கூடாதுங்கிறதுல விஜய் தெளிவாக இருக்காப்புல. என் கட்சி என்னால் ஜெயிச்சுது, நான் மட்டும்தான் இங்கே அடையாளம் அப்படிங்கிறதுல விஜய் இப்போ தெளிவாயிட்டார். அப்போது இவர் வந்து யாருக்கும் இனிமேல் ஆஃபர் கொடுக்க மாட்டார். அது முதல் மாநாட்டில் கொடுத்ததோடு சரி. அந்த ஆப்ஷனை வச்சுக்கிட்டு டிடிவி போனதுனால தான் டிடிவிக்கே கதவை சாத்திட்டாரு. நம்ம போன டிபேட்லேயே பேசியிருக்கோம். அப்போ அதனால தானே டிடிவி திரும்பி போன மச்சான் திரும்பி வந்தால் பூமடத்தோட. எதுக்கு சார் அவர் என்டிஏ விட்டு வெளில போனார்? காரணம் சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு ஏற்பட்ட கருத்து இப்போ சரியாயிடுச்சா? இப்போ எடப்பாடி போயிட்டாரா? 2 பேரும் தான் அண்ணன் தம்பியாக மாறிட்டாங்க. அப்போ முதல்ல அதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பியாக இருந்தாங்க. இடையில கொஞ்சம் துரோகி எதிரியா மாறுறாங்க. மறுபடியும் அண்ணன் தம்பி மாறியிருக்காங்க. மீண்டும் துரோகியா மாறுவாங்க. அரசியல்வாதியோட நீங்க நல்லா பேசுறீங்க. இல்ல சார், நடக்கிற சூழலை பாக்குறோம்னா நான் கேட்கிறேன். டிடிவி வெளியில போனதுக்கு என்ன காரணம்? இதான் இந்த காரணம். எடப்பாடி மாத்தினாதான் நான் ஆதரவு பண்ணார். இப்ப எடப்பாடி மாறிட்டாரா? மாறல. எடப்பாடி அப்படியே தானே இருக்காரு. அவர் எங்கேயாவது எனக்கு வந்து டிடிவிட்ட பேசினாரா? எதுக்கு போனீங்க, எதுக்கு வந்தீங்க? அப்போ ஆப்ஷன் இல்லை. அங்க விஜய்கிட்ட போயிடலான்னு நினைச்சாரு. இருந்தாரு. அந்த 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 டோன் தான் ஒழிச்சாரு. அது இல்லை. திமுக விசஸ் டிவிகே 3வது இடம் ஏடிஎம்கே அப்படின்னு நான் சொன்னார். கடந்த மாதம் வரைக்கும் சொன்னார். ஆனால் வரைக்கும் சொன்னார். ஆமாம். அதுக்கு பிறகு தான் வந்து இல்லை சார், அவர் என்ன நினைக்கிறார் ஒன்று நினச்சிருப்பார்ல, நமக்கு முகவரி கொடுத்தது எல்லாமே வந்து அதிமுக தான். நம்ம வந்து ஒரு அணியாக இல்லை, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கட்சி தொடங்கியிருந்தாலும் சரி, அதிமுகவுக்கு நம்மளால் முடிந்த ஒரு உதவியை செய்வோம், ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு. ரொம்ப நல்ல மனுஷன் இல்லை சார், தனி அதான் சொல்கிறேன். அரசியலில் நம்ம யாரையுமே அப்படி வந்து சொல்ல முடியாதுல்ல. செங்கோட்டையனை போய் அங்கே சந்திச்சு அவரை பதவியை விட்டு அமுச்சு விட்டார். அவரால் முடிஞ்ச காரியம். ஓபிஎஸ் காரில் வந்ததுக்காக உறுப்பினரில் தூக்கிட்டாங்க.
இல்லையா? செங்கோட்டையன் அங்கே பஸ் ஏற்றி விட்டாரு. ஓபிஎஸ்ஸை டிஎம்கேக்கு போங்க, இல்லைன்னா ஏன் அவர் கட்சியில் சேர்த்துக்கலாமே. அவர் விருப்பம் பண்ணும்ல சார். யாரு? ஓபிஎஸ் விருப்பம் பண்ணுவோம். ஓபிஎஸ் விருப்பம்லாம் மாட்டாரு. அவர் எங்கேயாவது யாராவது கூப்பிட்டா போதுன்னு இருக்காரு பாவம். இல்லை அவர் அமமுகன்னு சொல்லி என்ன சொன்னாரு? அமமுகக்காரர் என்ன சொன்னாரு? எங்க கட்சி அந்த அளவுக்கு பெரிய கட்சி இல்லைன்னு சொன்னாரு. அதான் அதிமுக திமுக அளவுக்கு நாங்கள் வந்து வலிமையா இல்லை. அப்புறம் ஆனா நாங்க தமிழ்நாட்டோட தலையெழுத்தை நாங்க தான் நிர்ணயம் பண்ணுவோங்கிறீங்க. அதில் இன்னொன்று சொன்னார் சார். என்ன சொன்னார்? நான் யதார்த்தமாக சொல்கிறேன், உண்மையை தானே சொல்ல முடியும், யதார்த்தம் சொல்கிறேன், நான் அந்தளவுக்கு வலிமை இல்லை, ஆனால் தமிழ்நாடு முழுவதும் வந்து எங்கள் நிர்வாகிகள் இருக்காங்க, கட்சிக்கு வந்து பலம் இருக்குது, அதையும் சொன்னார் ப்ரெஸ் மீட்டில். இல்லை அதான் சார், தமிழ்நாட்டில் நாங்கள் எந்த அணியில் இருக்கோமோ அந்த அணி தான் ஆட்சி அமைக்குன்னு சொன்னாரா? அப்போ அவ்வளோ பலம் பொருந்தி அணி தானே, அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் இன்னைக்கு தேமுதிகவை என்ன சொல்கிறாங்க? அதே தானே சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பலம் என்ன அப்படிங்கிறத சுய பரிசோதனை செய்யணுமா வேண்டாமா? சரி நீங்கள் விட்டுருங்க. பாமக, ராமதாஸ் ஐயோட அணி, தேமுதிக, டிடிவி எல்லாம் சேர்ந்துக்க வேண்டியதானே? 2026 அதே போன்ற ஒரு கூட்டணியை வந்து அமையிற பட்சத்தில் யாருக்கு என்ன விதமான அது பாதிப்பை ஏற்படுத்தும்? இப்போ அது தேமுதிக டிடிவி அவர் சேர்ந்துருந்தா, அவங்க இருந்தது வந்து என்டிஏ கூட்டணி தானே, தனியாக இல்லை. இப்போ தேமுதிக திரும்பி இங்கே வந்தாங்கன்னா அதே கூட்டணி தானே. போன வாட்டி பாராளுமன்ற எலெக்ஷனில் என்ன கூட்டணி இருந்து வெற்றி பெற முடியலையோ அதே கூட்டணி தானே இப்போ தேமுதிக இங்கே வந்துட்டா. அப்போ அதை மட்டும் எப்படி நீங்கள் சாதகமாக எடுத்துக்கிறீங்க? சேம். பட் மக்களுடைய மனநிலை வந்து ஆளுங்கட்சி மேலே எப்பவுமே ஒரு அதிருப்தி இருக்கும். அந்த அதிருப்தியோடைய எக்ஸ்ட்ரா ஒரு 2% 3% விழும் இல்லையா? அதுதான் இவங்களுக்கு செல்வாக்கு. இந்த முறை எல்லா கட்சிகளுக்குமே முழுமையான மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு தமிழகம் ஃபுல்லாக ஒரு பேச்சு நடக்குது சார். 2006 போல். ஆமாம், அதாவது நம்ம ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க. அதுதான் சார் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். யாருமே பேசாத விஷயத்தை நம்ம அன்னைக்கே பேசுவோம். 2006 போல் 2026 அமையும். 20 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு தொங்கு சட்டமன்றம் அமையும். அப்படி அதாவது ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்கல்ல, மைனாரிட்டி திமுகன்னு. அது எந்த கட்சியாக இருந்தாலும் இது அதான் நிலைமை. இப்போ ஒரு செய்தி சொல்லிடுறேன், இது நான் ஏற்கனவே ஊடகங்களில் பதிவு பண்ணிட்டேன். முறையாக நான் மட்டும்தான் அதை பண்ணியிருக்கேன். விஜய் டெல்லி போனார்ல, எதுக்கு போனார்? இப்போ போனது தானே, அது சிபிஐ என்கொயரிக்காக போனார். சரி, என்ன என்கொயரி? கரூர் ஸ்டாம்பேடு என்ன அது முடிவு என்ன? அது விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார், அதுக்கப்புறம் வெளியிடுவாங்க. அதுக்குள்ளே வந்து உங்கள் அவசரத்துக்கு வந்து சிபிஐ நடக்க முடியாது. சரி, நம்ம அவசரத்துக்கு கூட மாட்டாங்க. ஆனால் டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஊடகத்தில் முதல்ல வெளில வருது. ஆளுகின்ற அரசுகள், பொதுவாக சொல்லிக்குவோம், தொங்கு சட்டமன்றம் வரும்போது ஆதரவு வெளியிலேருந்து கொடுக்கணும். இது ஒரு கண்டிஷன் விஜய்க்கு. ரெண்டாவது, ஆளுகின்ற தமிழக அரசிலிருந்து ஒரு பெரிய கட்சியை வெளில கொண்டு வரணும். ரெண்டு அசைன்மெண்ட் தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது டெல்லியில். இதுக்கு சொல்லி உங்களை மீட்டிங்க்குன்னு கூப்பிட முடியாது. அதுக்காக தான் சிபிஐ விசாரணைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு இந்த 2 அசைன்மெண்ட் அவர் கையில் கொடுத்து அமைச்சிருக்காங்க. அதை பற்றின எந்த விதமான பேச்சுமே வெளியில் இருக்காது. நீங்கள் வேணால் பாருங்கள், இது எலெக்ஷனுக்கு அப்புறம் இது நான் தெரியும். என்ன சார் ஒரு புதிரை போடுறீங்க? நாம் ஓப்பனாக தானே சொல்கிறோம். இதை நான் ஏற்கனவே முகநூலில் பதிவு பண்ணியிருக்கேன். இல்லை 7 மணி நேரம் சிபிஐ விசாரணையில் இதுதான் பேசினாங்களா? இதையும் பேசினாங்க. சில விஷயங்கள் நான் உடைச்சி சொல்ல முடியாது. இதற்காகத்தான் அழைக்கப்பட்டார். இதுவும் பேசப்பட்டது வேறொரு பார்வையில். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம ஒரு விசாரணைக்கு போயிட்டு வெளியில் வந்த உடனே ப்ரெஸ் மீட் வைப்போமா? என்னை பற்றின தண்ணியில் விளக்க நான் கொடுப்பேனா? இல்லை கட்சியிலேருந்து கொடுப்போமா? ஏன் எதுவுமே இது வரைக்கும் வாய் திறக்கல. இன்னைக்கு வரைக்கும் அவர் போயிட்டு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு சார்? விசாரணைக்கு போனீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அங்கே யாருமே ஊடகவியலாளர்கள் யாருமே இல்லையா? எடப்பாடி மூஞ்சியை மூடிட்டு வந்த வரைக்கும் எடுத்தீங்கல்ல, இவர் போய் வந்ததை ஏன் யாருமே எடுக்கல? நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும் எங்களை விட. டெல்லிக்கு விஜய் போனார், எப்படி போனார், யாரை சந்திச்சார், ஒரு ஃபோட்டோ வெளியில் வரல. வருமா வராதா? ஒரு மிகப்பெரிய பிரபலம், ஒரு அரசியலில் மாற்றி அமைக்கக்கூடிய தமிழக அரசியலுடைய ஒரு அடையாளமாக இருக்கவர் டெல்லி போய் விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்காரு. அப்போ என்ன இருக்கணும்? இங்கே போனார், பார்த்தாரு, எல்லாமே வருது இல்லையா?
இதை பற்றின எந்த செய்தியாவது வந்திருக்கா, ஏதாவது ஒரு ஊடகத்தில் வந்திருக்கான்னு சொல்லுங்கள். அதை மாதிரி தனியாக ரொம்ப தூரம் போயிட்டார். ஒரே வழி வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறது, நிபந்தனையற்ற ஆதரவு. அந்த இன்னொரு கட்சியை தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வர்றது. அப்படி வந்தால்தான் இவருக்கும் வெற்றி வாய்ப்பு ஒரு சில பகுதிகளில் கன்ஃபார்ம் ஆகும். அனுபவப்பட்ட தலைவர்கள், அரசியலில் அனுபவம் வாய்ந்தவர்கள் அதில் இருக்காங்க. ஒரு தேசிய விஷயங்கள் இருக்குது. அப்போது அந்த ஏன்னா அவங்க நேரடியாக இந்த கூட்டணிக்கு வர முடியாது. அப்போ மூணாவது ஒரு ஆப்ஷன் இருந்தால் தான் இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் போவீங்க. அது எல்லாமே இந்த பிப்ரவரி மாதத்தில் முடிவாயிடும். ரொம்ப மேக்ஸிமம் 15 இல்லை 20ஆம் தேதிக்குள்ளே டேட் அனௌன்ஸ் பண்ணுறது. இந்த அசைன்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டேட்டே அனௌன்ஸ் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள், இதை பதிவு பண்ணி வச்சிங்க. அடுத்த வீடியோவில் நம்ம கிளிப்பிங்கே போடுவோம். இதை தாண்டி வேற ஏதாவது தகவல்கள் டெல்லி உடனே இப்போ சொல்லிடக்கூடாது, அடுத்த இன்டர்வியூவில் சொல்லுவோம். அப்படியா? ஒரு சஸ்பென்ஸு. ஒரு பத்திரிகையில் ஒரு பறவையோடைய பெயர் போட்டு ஒருத்தர் வந்து செய்தி சொல்லிட்டு போவார். அதை மாதிரி நம்ம ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஒரு புது செய்திகள் நம்ம சொல்லுவோம். மக்களுக்கு போய் சேரணும். நம்மளுடைய நேயர்களுக்கு மற்ற சேனல்களில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த செய்திகள் போனால் ஒரு கம்பேரிஷன் சரியாக இருக்கும். நிச்சயமா. ஏன்னா நம்மளுடைய கடமை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. நல்லவர்கள் ஜெயிக்க வேண்டும், நாடாள வேண்டும். மக்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ குறைகளோ இருக்கக்கூடாது. அனைத்து மக்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும். அந்த செக்குலரிசம் வந்து வரணும். அது நம்ம மூலமாக ஒரு செய்தியாக ஓட்டு போடுற மக்களுக்கு போய் சேர்ந்தாதான் அவங்க நம்பிக்கையோடு ஓட்டு போடுவாங்க. விஜய் கொடுத்துருக்கிற அந்த அசைன்மெண்ட்டு இனிமேல் ஒவ்வொரு தருணங்களையும் எப்படிலாம் வெளிப்படுவது என்பதை குறித்து தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதே கணித நன்றி. நன்றி, வணக்கம்.